குடிக்கிறாருப்பா, ஆனால் அவருக்கு பிரச்சனை இல்லைன்றாரு. ஆனால் நாங்கள் பார்க்குறோம் குடினால் அவர் குடும்பமே பாதிக்கப்பட்டு போயிருக்கு. ஆனால் இவர் எனக்கு குடி பிரச்சனை இல்லை, நான் என்ன குடியாரனா, ரோட்டில் விழுந்து கிடைக்கேன், நான் அப்படி செய்கிறேனா இப்படி செய்கிறேனான்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுறாரு, வெகண்டவாதம் பேசுகிறாரு. அப்படின்னா அவரை எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவரையும் நீங்கள் திருத்தலாம். எப்படி திருத்தலாம்னா, அவருக்கு மெடிக்கல் சப்போர்ட் கொடுக்கணும், அதே நேரத்தில் கவுன்சிலிங் கொடுக்கணும், அதே நேரத்தில் ஒரு டாக்டர் சப்போர்ட் எல்லாம் கொடுத்து ஒரு ஹோமில் தங்க வச்சு அவங்களுக்கு அதுக்கு உண்டான சாப்பாடு எல்லாமே கொடுத்து அதில் கவுன்சிலிங் கொடுத்து அவருக்கு அந்த விருப்பத்தை கொண்டு வரணும். மது எனக்கு பிரச்சனை, மதுனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு, என்னை சுற்றி உள்ளவங்க மாமனார் மாமியார் எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க, இது எனக்கு தெரியுது, அவமானமாக இருக்குது, நான் இந்த ஊருக்குள்ளே நல்ல ஒரு மனிதனாக எல்லோரும் மாதிரி வாழ முடியலை அப்படின்னு அவர் ஒத்துக்கிற வைக்கிறதுக்கு உண்டான கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அவருக்கு இந்த விருப்பத்தை வர வச்சு அதன் மூலமாக அந்த மது பழக்கத்திலேருந்து வெளியே வர வச்சு அவரையும் ஒரு மனுஷனாக 4 பேர்த்துக்கு முன்னால் நடமாட விடலாம். அதே நேரத்தில் அவர் மூலியமாக உங்களுக்கும் சில பெனிஃபிட்டுகள் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ மற்றவர்கள் யாருக்காக இருந்தாலும் இந்த தகவலை சொல்லுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ, பாய்.